அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லேவியராம் 14ஆம் அதிகாரத்துல 4 வாசிங்க. சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொள்ள சொல்லி, குஷ்டரோகத்தில் இருந்த ஒரு மனுஷன் சுத்தமாய்த்தான் அறிவித்து விட்டால் அவன் செய்ய வேண்டிய சுத்திகரிப்பின் பிரமாணம் பாரு. முதல்ல இந்த கேதுரு கட்டையும் ஈசோப்பையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணுங்க. எதுக்கு சார் கேதுரு கட்டையும் ஈசோப்பையும் அந்த ரத்தம் கலந்த அந்த தண்ணீரிலே தோய்ச்சி எடுக்க வேண்டும் என்று சொன்னால், கேதுரு மரங்கிறது ஓங்கி வளரக்கூடியது, அதனுடைய கட்டை. ஆனால் ஈசோப்புங்கிறதுக்கு நேர்மாறானதுங்க. அது சாதாரண ஒரு செடி, சிறிய ஒரு செடி. இது ரெண்டும் நேருக்கே வித்தியாசமா இருக்கு. என்ன அர்த்தம் கேட்டா, ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக படித்தவனோ படிக்காதவனோ உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ பணக்காரனோ ஏழையோ யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரின் நியாய தீர்ப்புக்கு முன்பாக அவன் ஒன்றுதான். பாவம் செய்தால் அவன் நியாயத்திற்கு அடைய வேண்டியவன் தான் என்பதை கர்த்தர் இங்க இப்படி ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்றார். அப்புறம் இந்த சிவப்பு நூல்னு பார்த்தீங்களா, சிவப்பு நூல்ங்கிறது பாவத்தை குறிக்க, சிவப்புங்கிறது பாவத்தை குறிக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, இப்படி இந்த குஷ்டரோகியை தூய்மைப்படுத்துகிற இந்த செயலிலே ரத்தம் அப்புறம் நீரூற்று கலந்திருக்கிறது. ரத்தம் என்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறிக்கிறது. இப்படிப்பட்ட பாவம் செய்த மனிதனுக்காக ஆண்டவர் இயேசு தம் சொந்த ரத்தத்தையே சிந்தினார். அந்த ரத்தத்தை விசுவாசித்து சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிற மனிதன் அவன் ரட்சிக்கப்படுகிறான் என்பதுக்கு அடையாளமா இருக்கிறதுங்க அந்த ரத்தம். அப்புறம் பார்த்தா ஊற்று நீர் அப்படின்னு பார்த்தோம். ஊற்று நீர் என்பது மறுபடியும் பிறந்த அனுபவத்தை குறிக்கிறது. பரிசுத்த ஆவி ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துகிற குறிக்குதுங்க. அப்புறம் இந்த கேதுரு மரத்தை குறித்து ஒரு வார்த்தை. கேதுரு மரம் பலம் உள்ளது. ஏன் இந்த கேதுரு மரத்தை தோய்ச்சி எடுக்கணும்னா, குஷ்டரோகத்தின் சொஸ்தமானவன் பழையபடியே அவன் நல்ல பலசாலி ஆகிறான். அதை போல் இயேசுவின் ரத்தத்தால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் உலகத்தில் அவர்கள் தான் பலசாலிகளா இருக்கிறார்கள். அவர்களை உலகம் மாம்சம் சாசு ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. அவர்களே ஆவிக்குரிய பராக்கிரமசாலிகள் என்பதுக்கு அடையாளங்க. இது கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, உலகத்திலே பராக்கிரமசாலிகள் என்றால் கத்திரி பிள்ளைகள் தான். எத்தனை சோதனை நெருக்க வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மத்தியிலையும் நின்று ஓட்டத்தை ஜெயமாக ஓடிக்கூடிய பலனை இயேசுவின் ரத்தம் நமக்கு அருளுகிறது. அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்க கை நீட்டி அழைக்கிற ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இன்றைக்கே நீங்கள் தேவ சமத்துக்கு வரணும், ஆண்டவர் தேடணும், ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.